வணக்கம். இன்னொரு பதிவு மூலம் உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அப்படியே வேலை முடிச்சு வீட்டை போய்கிட்டு இருக்கும் நேரம் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு தோணுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், கேட்டு பாருங்க. ஒரு அழகான கிராமத்துல ஒரு கோயில் இருந்து, அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஒத்தையடி பாதை. அந்த ஒத்தையடி பாதைய ஒரு பாம்பு வாழ்ந்து கொண்டு வந்தது. அந்த பாம்பு என்ன செய்யும் சொன்னா, அங்கால வர்ற ஆக்களை எல்லாம் கடிக்கிறதும் அவங்களுக்கு கரைச்சி கொடுக்கறதுமா இருந்தது. அப்ப ஆட்கள் எல்லாம் அந்த பக்கம் போறதுக்கு சரியா பயப்பட்டாங்க. அப்ப ஒரு நாள் அந்த வழியா ஒரு சாது வந்து கொண்டிருக்காரு. அப்ப சாது அந்த வழியா போற நேரம் அந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, அங்கால போகாதீங்க, அங்க ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு உங்களையும் கடிக்கும், நீங்க அந்த அந்த பக்கத்தால போகாம வேற வழியால போகிறது. சாது இதையும் கேட்காம அந்த வழியா போய்கொண்டிருக்காரு. போய்கொண்டிருக்க சாதுவை பார்த்த பாம்பு சாதுவை பார்த்து கேட்குது, ஏன் இந்த பக்கம் ஆக்கள் இன்னும் வர்றாங்க இல்லை, நான் சரியான தனிச்சு போய் கவலையா இருக்கேன், நான் என்ன தப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்தா எல்லாரும் வெறுக்கிறாங்க ஏன்னு சொல்லி கேட்குது. இப்ப சாது சொல்றாரு, நீ அவங்கள கடிச்சு துன்புறுத்துற இந்த வழியால வர்ற நேரம், அதான் உனக்கு இந்த பக்கம் வராம விட்டுட்டாங்க, நீ இனிமே யாரையும் கடிக்காது இருந்தால் அந்த பக்கம் ஆக்கள் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லும். அப்ப கொஞ்ச காலம் கழிச்சு அந்த சாது அவர் பயணத்தை போயிட்டு அந்த வழியால மறுபடியும் திரும்பி வர்றார். அந்த திரும்பி வர்ற நேரம் அவர் அந்த சாது அந்த பாம்பை காண்டாரு. ஒரு உடம்பெல்லாம் காயமா ஒரு சாக போற நிலைமையில ஒரு ஓரத்துல படுத்து கிடக்கு. அப்ப கேட்கிறாரு சாது, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி உடம்பெல்லாம் காயமா இருக்கு என்று சொல்ல, நீங்க தானே சாது சொன்னீங்க யாரையும் கடிக்காது, யாருக்கும் துன்புறுத்தாது, அப்ப அதான் நான் அப்படியே இருந்தேன், ஆனால் ஆக்கள் எல்லாம் என்னைய காண்ற நேரம் கம்பெடுத்து கல்லெடுத்து அடிச்சு நான் இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப சாது சொல்றாரு என்னன்னு சொன்னா, நான் உனக்கு சொன்னது மற்ற ஆக்களுக்கு துன்பம் விளைவிக்காதான் நான் உனக்கு சொன்னேன், உனக்கு தேவையான நேரம் உன்னை பாதுகாத்து கொள்ள வேணான்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாது அந்த பாம்புக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு. ஆனா இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களோட வாழ்க்கையில நடக்குது தான். இப்ப நிறைய பேர் ஏதோ அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இல்ல ஒரு பெரிய மகான் அட்வைஸ் நாங்க ஃபாலோ பண்ணி கொண்டிருப்போம், அவர் அப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா இது நாங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா, எங்களோட வாழ்க்கைக்கு பொருந்துமா, நாம் வாழ்ற சூழ்நிலைக்கு இது சரி வருமா என்றதை பார்க்கணும். அதை பார்க்காம நீங்க உங்களோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு போட்டு, ஒரு தனித்தன்மை உங்களுக்கு இருக்கு, அதை விட்டு போட்டு நீங்க யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக அப்படி வாழ்வோம் இப்படி வாழ்வோம்னு சொல்லி ட்ரை பண்ணி கொண்டிருப்போம். அது ரொம்ப காலம் நிலைக்காத ஒரு விஷயம். நீங்க எப்பயும் இன்னொருத்தர் சொல்றபடி வாழ நினைச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப காலத்துக்கு உங்களால கொண்டு போகல. ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இன கேரக்டர் ஒன்று, அந்த உள் கேரக்டர் உங்களை விட்டு எப்பயுமே வெளியே வரும். அதை நீங்க ஃபேக்கா இல்ல மறைச்சி யாருக்கும் காட்டாம இது நான் இல்லை இப்படின்னு சொல்லி சொன்னா அது ரொம்ப காலம் வாழாது. இந்த பாம்பு மாதிரி தான், யாருக்கிட்டையாச்சும் அடி வாங்கி செத்து போய்ங்க. எப்பயும் உங்களுக்கான ஒரு கேரக்டரை நீங்க வச்சுக்கோங்க, இதுதான் என்னோட ஐடென்டிட்டி சொல்லிக்க. மற்றவங்க உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, இல்ல நீங்க மற்றவங்களுக்காக மாறி நீங்க ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொள்றேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட ஐடென்டிட்டி தொலைச்சிடாதீங்க. இது மெயினா ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட ஐடென்டிட்டி யாரு, நீங்க யாருன்னு சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தொலைக்க